அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமணமானவர்கள் எலுமிச்சை சாப்பிடலாமா, அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை அமில சத்து உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவு புளிப்பு சுவை அதில் இருக்குது. ஆனால் இந்த புளிப்பு நமக்கு நன்மை செய்யும் புளிப்பு. அப்படி இருந்தும் ஏன் சில பேருக்கு எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டாலே கோல்டு வருது, தடுமன் சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி சளி பிடிக்குது? தமிழில் சொல்லுவாங்க, சளி பிடித்ததோ சனியன் பிடித்ததோ அப்படின்வாங்க. கோல்டு வந்தாலே 2-3 நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தாலே பயந்து ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி சளி பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது, உடலில் கழிவு தேக்கம் அதிகமாக இருக்கும்போது எலுமிச்சை சாறை சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா, அந்த உஷ்ணத்தை வேகமாக குறைக்க அது முயற்சி செய்யும். அதே மாதிரி உடலின் நச்சுத்தன்மையை வேகமாக வெளியேற்ற முயற்சி செய்யும். அப்படி செய்யும்போது உடலானது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அந்த நச்சுத்தன்மையை அகற்றத்துக்காக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, வேகமாக சளி பிடிக்க வைக்கும் உடம்புல. அதனால் நிறைய பேர் எலுமிச்சை சாப்பிட்டாலே கோல்டு, எலுமிச்சை சளி பிடிக்க வைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருந்து எலுமிச்சை சாப்பிட்றதுக்கும் வெயிலில் போயிட்டு எலுமிச்சை சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அது இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, கட்டிலாம் வருது உடம்புல, அந்த மாதிரி நேரத்தில் மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது, இல்லை வேறு உஷ்ண சம்பந்தமான வியாதிலாம் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, அந்த மாதிரி உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இருக்கும்போது எலுமிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள். இந்த எலுமிச்சம்பழம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ராஜகனி அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. விட்டமின் சி, நோய் எதிர்ப்பு தன்மை தரக்கூடிய, நோய் எதிர்ப்பு தன்மை தரக்கூடிய விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது. ஆனாலும் இதை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பயந்து சாப்பிடாமல் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், கோல்டு பிடிக்காது எனக்கு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா அப்படின்றவங்க நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா எனக்கு கோல்டு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்நீரில் எலுமிச்சம்பழம் சாறு கலந்து சாப்பிட்ணும். அதுவும் எப்படி சாப்பிட்லான்னா, ஒரு 100 மில்லி நல்ல கொதிக்க வச்ச தண்ணீர், அந்த வெந்நீரில் அப்படியே கொதிக்கும்போதே ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு அதில் போடுங்க. பிறகு இறக்கி வச்சு அதில் 10 துளி தேன், சுத்தமான தேனாக இருக்கணும், கலப்படமாக இருக்கக்கூடாது, 10 துளி தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த எலுமிச்சை சாறு உள்ளே போய் தேனோடு கலந்து ஒரு அற்புதமான ஒரு நிதானமாக நின்று உடம்புல நச்சுத்தன்மையை அகற்றி உடம்புக்கு சக்தி தரக்கூடியது, உடம்பில் உள்ள அனைத்து கிருமிகளையும் ஓட விரட்டக்கூடியது. இதுதான் மெத்தடு. சித்தர்கள் சொன்ன மெத்தடு இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வராது. ஜுரமே இருக்குது, எனக்கு கோல்டு இருக்குது, இப்படி சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாம். அப்போ அந்த கோல்டும் சரியாகும், ஜுரமும் சரியாகும். சரி, கோயிலில் பார்த்திங்கன்னா சாமியார் அவங்க கையில் வேப்பிலை எலுமிச்சை வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆண்களை அடக்கி வைக்கும், நரம்பை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள். வேப்பிலை எவ்வளோ நல்ல பொருள் தான், ஆனால் அதை அப்படியே எடுத்து பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த நரம்பு கட்டுப்பட்டு இருக்கும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் வேப்பிலையும் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு இருப்பாங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யறதால் என்ன ஆகும்னா, திருமணமானவர்கள் வேப்பிலையை சாப்பிட்டால் குழந்தை பிறப்பது தாமதமாகும். அதே மாதிரி எலுமிச்சை பழத்தையும் சாப்பிடக்கூடாது. எலுமிச்சம்பழம் தாதுவை நீர்த்து விட செய்யும், வலிமை உள்ள ஆண் மகனையும் அடக்கி உட்கார வைத்துவிடும், அதனால் பிள்ளை பெரு தாமதமாகும். எலுமிச்சை சாருக்கு இப்படி, ஆனால் எலுமிச்சை விதைக்கு அதை விட கொடுமையான விஷயம்.
ஏன்னா சுத்தமாக ஆண்மையே போக்கிவிடக்கூடிய தன்மையுடையது எலுமிச்சை விதை. நம்ம சாலை ஓரங்களில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சர்பத்து, நன்னாரி சர்பத்து அந்த வெயில் காலங்களில் நிறைய விற்பாங்க, எல்லோரும் வாங்கி குடிப்பாங்க. இந்த சர்பத் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வடிகட்டும்போது சரியாக வடிகட்ட மாட்டாங்க, சின்ன விதைகள்லாம் கலந்து வந்துடும் சர்பத்தில். மக்களும் ஒரு ஆர்வத்தில் அப்படியே குடிச்சிடுவாங்க. அதே மாதிரி எலுமிச்சை சாதம் செய்யும்போதும் எலுமிச்சை பிழியும்போது பார்த்திங்கன்னா அந்த விதையோடு சேர்த்து சாதம் கழுவிடுவாங்க நிறைய பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, விதையை ஃபில்டர் பண்ணிவிட்டு போடுவாங்க. அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி விதைகள் சில நேரங்கள் இருக்கும், அந்த விதைகள் வந்து சாதத்தோடு கலந்துரும். ஆனால் நம்ம அதை கடிக்கும்போது பார்த்திங்கன்னா கசப்பு இருக்கும், அதனால் அதை கீழே போட்டுருவாங்க. பெரிய விதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. தெரியாமல் முழுங்கிட்டாங்க அப்படின்னாலோ இல்லை சிறு விதைகளை சாதத்தோடு மென்று சாப்பிட்டு விட்டாலோ, அப்படி செய்யும்போது குழந்தை பிறப்பது தள்ளி போகிறது, குழந்தை பிறக்காமல் போகிறது. இதை வந்து திருமணமானவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி குழந்தையே பிறக்காமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வருது, அது எல்லாமே சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல செய்திகள்லாம் கொடுக்குறாங்க, அதை வந்து பாருங்கள், கேளுங்க. அது உண்மை தானா அப்படின்னு நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும். மக்கள் அதை நன்கு விசாரித்து மருத்துவ அறிவு உள்ளவர்களிடம், இது மருத்துவ சம்பந்தமான வீடியோனால் மருத்துவ அறிவு உள்ளவர்கிட்ட கேளுங்க. எந்த சம்மந்தமான வீடியோவோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த துறையில் நிபுணராக இருக்கவங்ககிட்ட கேட்டு விசாரித்து, ஒருத்தருக்கு 2 பேர் 3 பேர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்ம நம்பி இறங்கிடக்கூடாது. அதனால் நீங்கள் எப்பவுமே இதை ஆய்வு செஞ்சு, ஒருவேளை இது உண்மைதான், யூடியூப்பில் கொடுத்துருக்கிறது உண்மை தான், இவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தணும். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அதனால் என்ன பயன் இருக்குது? எப்பவுமே கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதுக்கு தக. அதை நம்ம கற்றுக்கும்போது நல்லா கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கினது பிரயோஜனம் இல்லை, அதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் போது தான் அதனால் பயன் இருக்குது. அதனால் எல்லோருமே இதுபோல் நல்ல விஷயங்களை யூடியூப் மாதிரி மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு நலமோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், பொருளாதாரத்திலும் உயர்வு அடைய வேண்டும். நாம் நல்லதே நினைத்து நல்லதே செய்து வந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். எனவே திருமணமானவர்கள், குறிப்பாக ஆண்கள், இந்த எலுமிச்சை பழத்தை சாப்பிடக்கூடாது. அந்த விதை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இவற்றை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குழந்தையின்மை வந்து இன்றைய காலத்தில் அதிகரித்து வருவது கவலை தரக்கூடிய விஷயம். எனவே இந்த பதிவின் மூலம் மக்கள் நன்மை அடைகிறார்கள் என்றால் அதுவே எனக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன். அனைவரும் வாழ்வில் நலம் பெற வேண்டும், 16 பேறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.